நியூசிலாந்து அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸை அவங்களோட T20 சர்வதேச போட்டியில ரொம்ப பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. யுஏஇ கேப்டன் முகமது வசீம் வெறித்தனமா விளையாடி முன்னாடி நின்னாரு. ஆனா நியூசிலாந்து பந்துவீச்சாளர்கள் தான் வெற்றியை உறுதி செஞ்சாங்க. யுஏஇக்காக ஆரியன் ஷர்மா தொடக்கத்திலேயே அதிரடி ஆரம்பத்திலேயே வேகமான ரன் ரேட்டை செட் பண்ணாரு. இந்த போட்டி ஒரு டெஸ்ட் விளையாடும் நாட்டுக்கு எதிரா யுஏஇ கொடுத்த ஒரு தைரியமான சவாலா இருந்துச்சு. நியூசிலாந்து அணி இலக்கை ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட டீமோட பலத்தையும் ஆழத்தையும் காட்டுச்சு. இந்த போட்டியோட முக்கியத்துவம் என்னன்னா எவ்வளவு வேகமா முன்னேறி வர்றாங்கங்கிறதும் நியூசிலாந்து பெரிய டோர்னமெண்ட்டுகளுக்கு எப்படி தயாராகுறாங்கங்கிறதுலயும் தான் அமைஞ்சிருக்கு. யுஏஇக்காக அலிஷான் ஷரஃபு மிடில் ஆர்டர்ல ரொம்ப பொறுமையாகவும் பக்குவமாவும் விளையாடி டீமை தாங்கி பிடிச்சாரு. ஜுனைத் சித்திக்கோட கடைசி நேர போராட்டம் கிட்டத்தட்ட மேட்சை அவங்க பக்கம் திருப்பியிருக்கும். ஸ்கோர் கார்டை பார்த்தா நியூசிலாந்து எவ்வளவு கச்சிதமா விளையாடினாங்கன்னு புரியும். ரெண்டு டீமுமே பிச்சோட நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வலுவான பிளேயிங் 11 ஐதான் களமிறக்கி இருந்தாங்க. இந்த முடிவு நியூசிலாந்துக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும், அதே நேரத்துல உலக அரங்கில் யுஏஇயோட திறமையையும் எடுத்துக்காட்டுது. யுஏஇ டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட் செய்ய முடிவு பண்ணாங்க. ஒரு சவாலான இலக்கை நிர்ணயிச்சாங்க. முகமது வசீம் 28 பந்துகளில் 45 ரன்கள் வெளுத்து வாங்கினார். 4 சிக்சர்கள் உட்பட பவர் பிளேயில் கலக்கினார். ஆரியன் சர்மா 20 பந்துகளில் 32 ரன்கள் சேர்த்தார். கவர்ஸ் திசையில் அழகான டிரைவ்களால் அசத்தினார். நியூசிலாந்தின் ஓப்பனர்கள் நிதானமாக ஆடி வலுவான அஸ்திவாரத்தை அமைத்தனர். மிடில் ஓவர்ஸில் அலிஷான் ஷராபு அடித்த 25 பந்துகளில் 38 ரன்கள் யுஏஇயை போட்டிக்குள்ளேயே தக்கவைத்தது. 15 பந்துகளில் 25 ரன்கள் எடுத்து முக்கியமான பவுண்டரிகளை விளாசி ரன் வேகத்தை கூட்டினார். நியூசிலாந்து கேப்டன் பந்துவீச்சாளர்களை சரியாக மாற்றி பயன்படுத்தி அழுத்தத்தை குறைய விடாமல் பார்த்துக்கொண்டார். நியூசிலாந்தின் கட்டுக்கோப்பான சேசிங் முன்னாடி யின் ஸ்கோர் போதுமானதாக இல்லை. யுஏஇ இன்னிங்ஸில் உருவான முக்கிய பார்ட்னர்ஷிப்கள் நியூசிலாந்தின் பந்துவீச்சை ஒருவழியாக சோதித்து பார்த்தன. மேட்ச் ஸ்கோர்கார்டை பார்த்தால் பேட்டிங் வரிசையில் எல்லாருமே ஓரளவுக்கு சமமான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியவரும். நியூசிலாந்து அணி ஆரம்பத்துல ரொம்பவே கவனமா விளையாட ஆரம்பிச்சாங்க. முதல் 6 ஓவர்லயே விக்கெட் எதுவும் இழக்காம 50 ரன்கள் அடிச்சு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுல ரச்சின் ரவீந்திரா 40 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம விளையாடினாரு. ஆனா யுஏஇ பவுலர்கள் சும்மா விடல. சுனைத் சித்திக் 22 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கலக்கினாரு. மத்த பவுலர்களும் ரொம்ப கடுமையா போராடினாங்க. முகமது வசீம் தன்னோட ஓவர்கள்ல வெறும் 18 ரன்கள் மட்டும் கொடுத்து ரொம்ப சிக்கனமா பந்து வீசி பாராட்டப்பட்டாரு. ஆரியன் சர்மா புத்திசாலித்தனமா ஸ்லோவர் பால் போட்டு ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாரு. அலிஷான் ஷராபு ரொம்ப சூப்பரா ஃபீல்டிங் பண்ணி ஒரு ரன் அவுட்டும் செஞ்சு கவனிப்பை ஈர்த்தாரு. நியூசிலாந்து அணி இன்னும் நிறைய ஓவர்கள் மீதி இருக்கும்போதே ஈஸியா இலக்கை எட்டி ஜெயிச்சிட்டாங்க. யுஏஇயோட கடைசி கட்ட பவுலிங் ரன் வித்தியாசத்தை ரொம்ப குறைக்க உதவினாலும் அவங்களால இலக்கை டிஃபெண்ட் பண்ண முடியல. அதிகாரப்பூர்வமான புள்ளிவிவரங்கள் படி நியூசிலாந்தோட ரன் ரேட் ரொம்பவே அதிகமா இருந்தத காட்டுது. யுஏஇ கேப்டன் வசீம் செஞ்ச புத்திசாலித்தனமான ஃபீல்டிங் செட் கிட்டத்தட்ட நியூசிலாந்து அணியோட ஒரு சரிவையே கொண்டு வந்திருக்கும். போட்டி முழுக்கவே அசத்தலான ஆட்டங்கள்தான் ஹைலைட். யுஏஇ அணியின் முகமது வசீம் எல்லா வகையிலும் சூப்பரா விளையாடி மேன் ஆஃப் தி மேட்ச் விருதை தட்டிட்டு போயிட்டாரு. ஆரியன் ஷர்மாவோட துவக்க அதிரடி ஆட்டம் நியூசிலாந்த தொடக்கத்திலேயே ரொம்பவே திணறடிச்சது. அலிஷான் ஷரஃபு நிதானமா விளையாடி அணியோட இன்னிங்ஸை நல்லா செட்டில் பண்ணினாரு. பவுலிங்ல வேகத்தை மாத்தி போட்டு பேட்ஸ்மேன்களை ரொம்பவே திணறடிச்சாரு ஜுனைத் சித்திக். நியூசிலாந்தோட பவுலர்கள் விக்கெட்டுகளை சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பவுலர் மட்டும் தனியா அதிக விக்கெட் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. யுஏஇ அணியோட ஃபீல்டிங் ரொம்பவே மெருகேறி இருந்துச்சு. அவங்க காட்டுன அதிரடி ஃபீல்டிங்னால கிட்டத்தட்ட 15 ரன்கள் வரைக்கும் சேமிச்சாங்க. வரலாற்று ரீதியா பார்த்தா யுஏஇக்கு பெரிய அணிகள் மேல கிடைச்ச வெற்றி ரொம்ப அபூர்வம். தகுதிச் சுற்று போட்டிகள்ல இருந்து யுஏஇ அணி நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு. இந்த போட்டியும் அதைத்தான் காட்டுது. சமீப கால T20 இருதரப்பு தொடர்கள்ல நியூசிலாந்து இன்னுமே தோற்காத அணியா இருக்கு. போட்டி முடிஞ்சதும் யுஏஇ கேப்டன் முகமது வசீம் அவங்க டீம் காட்டுன போராட்டத்தை பாராட்டினார். சில சமயங்கள்ல நியூசிலாந்துக்கு டஃப் கொடுத்ததாவும் சொன்னாரு. நியூசிலாந்து கேப்டன் யுஏஇ ஒரு வலுவான எதிரணியா வளர்ந்திருக்கிறத பத்தி பேசினார். ரெண்டு டீமும் அடுத்தடுத்த போட்டிகளுக்கு தயாராகுறாங்க. குறிப்பா யுஏஇ இந்த சீரிஸை சமன் செய்யறதுக்கு குறிவச்சிருக்கு. இந்த போட்டியோட தாக்கம் ரேங்கிங்லையும் தரவரிசை டோர்னமெண்ட்ல இடம் பிடிக்கிறதுலையும் எதிரொலிக்கும். உலகத்தரம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிரா விளையாடுனது யுஏஇக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷரா அமைஞ்சிருக்கு.
நியூசிலாந்து உலகக் கோப்பையை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்களோட வியூகங்களை மெருகேத்திட்டு இருக்கு. ஸ்கோர் கார்டு டைம்லைன் ஒவ்வொரு 5 ஓவருக்கும் போட்டியோட மொமெண்டம் எப்படி மாறுச்சுன்னு காட்டுது. பிட்சோட தன்மை ஆரம்பத்துல பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமா இருந்துச்சு, அப்புறம் ஸ்பின்னர்களுக்கு நல்லா கை கொடுத்தது. இந்த T20 மோதல் அசோசியேட் நாடுகள் எப்படி பெரிய அணிகளுக்கு சவால் விடுதுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம்.